police. Yeah. ஆமா. தயவு செய்து கொஞ்சம் சத்தம் போடாம இருக்க பிரதர். நம்ம காரியத்தை சாதிக்கிறது இருக்கும். வன்முறை ஏதாவது வந்துச்சுன்னா அதுதான் அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக தயவு செய்து அமைதியா இருங்க. தயவு செய்து வாங்க நீங்க. நீங்க உள்ளுக்கு வாங்க. நீங்க வாங்க, உள்ளுக்கு வாங்க. நீங்க அங்கேயே இருக்க. வாங்க வாங்க வாங்க. அமைதி போராட்டம்னா அமைதியா செய்யுங்க. யார் போலீஸ் செகண்டரா? அப்புறம் என்னத்துக்கு இப்ப கொமாண்டர் கூட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கோயில்ல இடம் இருக்கு தானே? இப்ப kami mau berjumpa dengan ketua polis yang bertugas di sini sebab nak berbincang dengan polis. Sebab kami dapati di mana 2-3 rakan kami telah ditahan. So kami hanya nak tanya kenapa beliau ditahan dan saya minta kerjasama polis supaya jangan menahan mana-mana penganut Hindu yang berada di sini. Kami hanya berkumpul. நீங்க அதை சொல்ல வேணாங்க. Saya minta pihak polis இங்கிட்டு வாங்க, அமைதியா வாங்க. எத்தனை பேரு? Saya nak jumpa dengan pegawai Karim di sini. Kami nak balik. Kenapa you nak tahan kami? Kami nak balik sekarang. Saya tak tahan. Okey. Sekarang kami nak beredar dari sini. Ilmu edar siapa berkenaan? Sekarang kami ini tidak bersenjata. Kami nak balik. Saya nak jumpa dengan pegawai Karim. Kami nak balik. ஒரு ஆளை பிடிச்சாங்க. kami nak balik. கூட்டாளி ஒருத்தர் பிடிச்சி உள்ள வச்சாங்க. இல்ல அவனுக்கு பிடிச்சாலும் நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நாளைக்கு விட்டுருவானுங்க. நம்ம இப்ப சொன்னாலும் விட மாட்டான் பாருங்க. சரிங்களா? வெளியே இருக்கப்பா, நாயரை பிடிச்சாங்க. Okey. Kami datang secara aman, datang ke Goil. Kami dah tunggu di sini. Sekarang kami nak balik, itu saja. Jangan menghalang kami. Kami bukan bersenjata. Kami tidak mempunyai apa-apa senjata. Kami nak balik. Kami hanya nak balik. Saya nak kerja sama polis. Kita tidak nak mengungkit masalah di sini. Kita beribu-ribu di sini, tidak mau apa-apa masalah berjadi. Kamu bersenjata, kami tangan kosong. Kami menghormati kamu sebagai polis menjalankan tugas. Kami hanya nak beredar daripada tempat ini. Okey, benar-benar saya alaga move on Rami dia. Satam bodama wanga. Alhamdulillah wanga. Kita orang balik dulu. Kita orang balik dulu. Kami nak balik. Seria. Nak balik. Okey. Elah berbuka. Okey. Jauh. Jauh dolan. Okey, அமைதியா நம்ம போறோம். எந்த சத்தம் வேணாம். ஓகே? நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கு பிறகு இவனுங்களுக்கு வந்து கோஷம் போடுறது தான் அவனுங்களுக்கு. அஞ்சோர் 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 மூஞ்ச மூடுங்க.
கல்லு கீழே கல்லு அடிக்காத கல்லு போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பொம்பளை தானம் பண்ண முடியாது, நம்ம தானம் பண்ணி அவங்க பாருங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க முன்னாடி யாரும் கண்ணு போட்டு அடிக்காதீங்க. Asyik dulu lah kita takut. Sekarang ni dah weh. Sekarang kita semua sudah okey. Mana kerja betul nak berkimak 50 tahun you orang semua sudah makan habis. Lu orang makan duit semua kita kecil. Rumah kita mengandoi, tahu tak? Ini kali main undi alwal sengola. Berapa lama you bawa ke kita punya duit? Bagi mati lah engkau. Kita malu ke weh? You makan cai ke makan nasi? Mati butuh. Weh, lu berapa lah weh? Lu mampu orang bukan? Lu boleh kau impal dorong kan lu? Lu boleh kau kau impal? Rogan, impal sendiri. குழந்தைங்க அடிபட்டிருக்குது சரிங்களா. இந்த அளவு இன்றைக்கு அங்க வந்து நடந்தது அது வன்முறை இல்லைன்னா அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, அக்டா ருசுஹான்னு சொல்லுவான். போலீஸ்காரன் என்ன சொல்லுவோம், ஒரு அக்டா வச்சிருக்கேன், அக்டா ருசுஹான், நம்ம வந்து ருசுஹானை கிரியேட் பண்ணணும். ஆனா இதுல ஒரு பிளாஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, இது வந்து கோயில்ல வந்து எப்படி அமிர்த்சர்ல வந்து இந்தியன் ஆர்மி இந்திரா காந்தி சொல்லி ஆர்டர் பண்ணி உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் சுட்டு எல்லாம் எடுத்தானோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இங்க நடந்திருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுனாக்கா, இந்திரா காங்கிரஸ் டோட்டலி இந்தியாவிலே தோத்து போனுச்சு. கடைசியில இந்திரா காந்தியை சுட்டு கொண்டானுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இன்றைக்கு நம்ம கோயில்ல அவன் அத்துமீறி உள்ளுக்கு போட்டு அவ்வளவு அராஜகமா நடந்துகிட்டான். இதனால நமக்கு வந்து வெற்றி தான் தெரியுங்களா, எந்த வகையில நம்மளுக்கு தோல்வி கிடையாது. கரெக்டா சொன்னீங்கண்ணே. கத்தராமட்டேக்காவில இதே மாதிரிதான் செஞ்சிருக்கானுங்க. தண்ணி அடிச்சிருக்கானுங்க, கேஸ் போட்டிருக்கானுங்க, நம்ம பயணிகள் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அம்பாங் பாக்கலயும் அதே மாதிரிதான் வரும்போது அதேதான் செஞ்சாங்க. கேஎல்சிசிலையும் அதே மாதிரிதான் செஞ்சிருக்காங்க. எம்பசி மின்னுக்கும் இவனுங்க அதான் செய்யறானுங்க. நல்லா ஒண்ணு நினைச்சுக்கணும், மலேசியா அரசாங்கத்தை வந்து உடனே பிரிட்டிஷ் தலையிட்டு நீ இப்படி செய்யாதன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பிரிட்டனுக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் கிடையாது. இது நம்ம நாடு, நம்மளோட அரசாங்கம் தான் அதை முடிவெடுத்து செய்ய முடியும். நம்ம வந்து கோரிக்கையை தான் பெட்டிஷனை தான் கொடுக்க போறோம். ஆனா இவன் என்ன செய்யறான், அவன் பிரிட்டிஷ்காரன் வாங்க தயார், அவன் வந்து இல்லன்னு சொல்லல. ஆனா எந்த முறையில யாரு கொடுக்க போறான்றதான் இப்ப பிரச்சனையா போச்சு. ஆனா இப்ப அதுக்குள்ள ஆளுங்களாம் இருக்காங்க.